இன்றைக்கு மதிய வேளையில் தமிழக அரசினுடைய ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பின் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வரக்கூடிய சட்டமன்ற தொடரில் ஒரு தீர்மானம் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வருவதாகவும் அப்படி கொண்டு வரும்போது அந்த தீர்மானத்திற்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டும், அப்படி செய்தால் 35 கோடி ரூபாய் தருகிறோம் என்று ஒரு நபர் அந்த சட்டமன்ற உறுப்பினரிடம் கேட்டதாகவும் மிரட்டியதாகவும் 29ஆம் தேதி ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு 3 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். கரூரை சார்ந்த திரு கார்த்திக் மற்றும் அவருடைய நண்பர் ஒருத்தர் அவரையும் கைது செய்து வைத்திருக்கிறார்கள். எங்கே வைத்திருக்கிறார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை. நீதிமன்றத்திலும் ஆஜர் செய்யப்படுத்தவில்லை. இந்த நேரத்தில் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது 3 முக்கிய வாதங்களை எடுத்து வைத்தோம். ஒன்று, இது லஞ்ச ஊழல் குற்றம். லஞ்ச ஒழிப்புத்துறை 1960களிலேயே நிர்மாணிக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு காவல் நிலையமாக தமிழ்நாடு முழுவதற்கும் அதிகாரம் கொண்ட ஒரு காவல் நிலையமாக அறிவிக்கப்பட்டு லஞ்ச ஊழல் குற்றங்களை அந்த துறைதான் விசாரிக்க வேண்டும். அப்படி வேறு ஏதாவது ஒரு காவல்துறை பிரிவு விசாரிக்க வேண்டும் என்றால் அரசாங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரிந்த வகையில் மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா மீது உள்ள ஒரு 3 குற்ற வழக்குகளை, லஞ்ச ஒழிப்பு வழக்குகளை சிபிசிஐடியினர் விசாரித்தார்கள். அதற்கு தனிப்பட்ட அரசாங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சிபிசிஐடி லஞ்ச வழக்கை விசாரித்தார்கள். ஆனால் இந்த வழக்கில் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னைக்கு புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார் D5 திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதியப்பட்டிருக்கிறது. வழக்கு பதியும் போதே அது லஞ்ச ஒழிப்பு வழக்கு, லஞ்ச ஊழல் வழக்கு என்று தெரிந்திருக்கிறது. கமிஷனருக்கும் தெரிந்திருக்கிறது, டெபுட்டி கமிஷனருக்கும் தெரிந்திருக்கிறது, இன்ஸ்பெக்டருக்கும் தெரிந்திருக்கிறது. இருந்தாலும் அந்த புகாரை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பவில்லை. ஏன் அனுப்பவில்லை என்றால், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு என்று ஒரு விஜிலன்ஸ் மேனுவல் இருக்கிறது. அந்த மேனுவல் பிரகாரம் பல நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அந்த நடைமுறைகளை பின்பற்றாமல் இருப்பதற்காக இப்படி D5 திருவல்லிக்கேணியின் மூலமாக, காவல் நிலையத்தின் மூலமாக ஒரு புகாரை வாங்கி பதிவு செய்து இன்றைக்கு மதியம் ஏறத்தாழ 1 மணி அளவில் அவர்களை கைது செய்தது போல் ஒரு புகாரை தயாரித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். அப்போது நாங்கள் முன்வைத்த வாதங்கள், உச்ச நீதிமன்றத்தில் ஒவ்வொரு குற்றவாளிக்கும், குற்ற சுமத்தப்பட்டவருக்கும் உள்ள அடிப்படை உரிமைகள் 2 உள்ளது. ஒன்று, 7 வருடங்களுக்கு குறைவாக தண்டிக்கக்கூடிய குற்றங்களில் கைது செய்வதற்கு முன்பாக அவசியமாக, கட்டாயமாக ஒரு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். இந்த நோட்டீஸில் நீங்கள் இந்த விசாரணையில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி கலந்து கொள்ளாவிட்டால், விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் அதற்கு பிறகுதான் கைது செய்யப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, கைது செய்தவுடன் கைது செய்யப்பட்டதற்கான காரணங்களை எழுத்து மூலமாக தர வேண்டும். இந்த 2ஐயும் செய்தது போல் அவர்கள் ஒரு ஆவணத்தை தாக்கல் செய்தார்கள். ஆனால் நீதிமன்றம் கேட்டபோது நாங்கள் அவரை 30ஆம் தேதி அன்றைக்கு நோட்டீஸ் கொடுத்தோம், ஆஜராகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நோட்டீஸ்ல பார்த்தா 29ஆம் தேதியே அந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் தகவல் அறிக்கை தயாரிக்கப்பட்டதே 30ஆம் தேதி தான். நீதிமன்றம் கேள்வி கேட்டது, 30ஆம் தேதி கொடுத்த எஃப்ஐஆருக்கு எப்படி 29ஆம் தேதி நீங்க நோட்டீஸ் கொடுப்பீங்கன்ட்டு. அதற்கு அவர்கள் முதல் கட்ட விசாரணைக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இது போன்ற பல நடைமுறை சட்டங்களுக்கு பிறழ்ந்து நடைமுறை சட்டங்களை பின்பற்றாமல் அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் வகையாக இந்த கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து விலக்கியிருக்கிறோம். இரண்டாவதாக, ஒரு எம்எல்ஏவிற்கு, தாவேகா எம்எல்ஏவிற்கு பணம் கொடுத்ததாக அதை அவர் ஒப்புக்கொள்ளாத நிலையில் அந்த குற்றமே நிகழவில்லை.
மேக்சிமம் ஒரு அட்டெம்ப்ட் தான் நடந்திருக்கிறது. அதற்கு இவ்வளவு துரிதமாக செயல்படும் காவல்துறை ஏறக்குறைய நேற்று வரை 6 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்றத்திலேயே தாவேகாவில் இணைகிறார்களே. அப்படியென்றால் லஞ்ச ஒழிப்புத்துறையும் குற்றத்தை தடுக்க வேண்டிய காவல்துறையும் ஏன் இதை பார்த்து சும்மாக இருக்கிறது? அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்ற வாதத்தையும் நாங்கள் முன்னே வைத்திருக்கிறோம். நீதிபதி அவர்கள் அது இந்த ரிமாண்ட் ப்ரொசீஜருக்கு அது தேவையில்லை என்றாலும் கூட நாங்கள் இந்த வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறோம். அதாவது அதிமுகவிலிருந்து விலகிச் செல்லக்கூடிய எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சட்டமன்றத்திலேயே சேர்வது என்பது ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங். அதில் லஞ்சம் நடமாடி இருக்கிறது. அதை மதிமுகவினுடைய தலைவர் அவர்கள் திரு வைகோ அவர்களும் சொல்லியிருக்கிறார். முதல்ல எம்எல்ஏக்களை ரிசைன் செஞ்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம், நானே வரேன்னு சொன்னதாக முதல்வர் சொன்னதாக சொல்லியிருக்கிறார்கள். மறுநாள் பேட்டியில் மாற்றி சொல்லுகிறார்கள், அது வேற விஷயம். ஆனால் அவர்கள் சொன்னதைப் போல எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை ஆளும் கட்சி தன்னுடைய பலத்தை உறுதி செய்வதற்காக இதை செய்தார்களே, இதுவும் லஞ்ச ஊழல் தானே. இதில் ஏன் போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை? லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றவாளிகளை பிடிப்பது மட்டும் அல்ல, குற்றத்தை தடுப்பதற்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் அத்தனை அதிகாரிகள் இருக்கும்போது இதை பார்த்து ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் என்ற கேள்வியை நாங்கள் வைத்திருக்கிறோம். வரக்கூடிய எல்லா நீதிமன்ற நடவடிக்கைகளிலும் இந்த கேள்வியை எடுத்து வைப்போம். அதற்கு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அவர்களும் இன்றைக்கு காலையில் மாண்புமிகு கவர்னர் அவர்களுக்கும் டிவிஎஸ்சிக்கும் ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இதுதான் இந்த அரசினுடைய இரட்டை போக்காக இருக்கிறது.